தான் நான் ஃபஸ்ட்டே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த சவுண்டுனால தான் எனக்கு ஒரே பிரச்சனை. ஓகே, நம்ம அன்றைக்கி வந்து என்ன விளையாடிப்போனா ஸ்டோரி லெவலில் மெகா லெவல், பிளேக்ஸ் லெவல், அண்டர் கிரவுண்ட் லெவல். அதனால் மெகா லெவல் இந்த வாட்டி விளையாடி பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே முடிஞ்சிருமான்னு தெரில. நான் ஃப்ரீ ஃபயர் கேமும் போட ஆரம்பிச்சிட்டேன். அது பார்க்காதவங்க இது முடிச்சுட்டு போய் பாருங்கள். என்னோட ஃபஸ்ட்டே செத்துட்டானுங்க. ஐயோ ஜம்பிங் பண்ண ஒர்க் ஆகல. ஒரே செகண்ட் மெரிச்சே கொண்டு இருக்கலாம். ஓவரா பண்ண சுட்டேன் நானே. நம்ம கீழே போவோம். சுடு ஓ, இந்த வீடியோ கண்டிப்பாக 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நான் எதனா 1 இல்லைன்னா 2 தான் போடுவேன். ஏன்னா எனக்கு டியூஷன் போக வேண்டியது இருக்குது. ஓகே, இன்றைக்கி தான் வந்து ஃப்ரீ ஃபயர் போட்டிருப்பேன். பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஹார்ட் கிடச்சிச்சு. எடுத்துக்க வேண்டியதான். ஐயோ, இந்த புல்லட்டும் சேர்த்து கிடைக்குது. இருங்க, இது வேற நான் சீக்கிரம் முடிக்கலான்னு பார்த்தா வந்தாச்சு. இங்கே இருக்கா கொண்டு வந்து பார்க்குறவங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கேயே தான் கிடக்க போகுது. வந்து யாரும் எடுக்க போகிறது இல்லை. நானும் வரமாட்டேன். எப்பயாச்சும் தான் வரும். இங்கே ஒருத்தன் தான் கீழே வர மட்டும் நீங்களாம் பார்த்துருக்கீங்க. குரூப்பாக சுற்றுறாங்க. வாயை சொல்லி பார்த்தீங்களா பொம்மை போட்டான். அவன் வேற எங்கே தான் இருப்பான். இந்த லெவலில் நம்ம எங்கே தோற்றம் கூட ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இதுவாக விளையாடுங்க. செகண்டில் எனக்கு போகிறேன். நீங்கள் மெகா லெவலில் ஐயோ கீழே விளையாட போகிறோம். அவன் தான் இப்போ நம்மளுக்கு இந்த புல்லட் தேவைப்பட்டு தான் ஆகும். 5 தான் இருக்குது. இதோட சேர்த்து இது கீழே ஒரு லாட்ரியே. ஸ்டோரி எவ்வளோ கலர் அவுட் ஆகிருப்போம். சில கேமில் இது பண்ணியிருப்போம், அது பண்ணியிருப்போம், இது பண்ணியிருப்போம். இந்த கேமில் கண்டிப்பாக மெகா லெவலில் முடிச்சிட போகிறேன். மெகாவும் ஃப்ளெக்ஸும் முடிச்சிடலான் இருக்கேன். 2 லெவல் தானே. நீங்கள் மாதிரி ஃபுல்லாக நினச்சிக்கோங்க. எப்படி குதிக்கணும் இப்படி. இப்போ இதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை. எங்க ஜஸ்ட் மிஸ். இது அப்படியே நான் யோசிக்க மாட்டேன். இப்போ எப்படி வேணால் குச்சிக்கலாம். நான் சாவ போகிறேன் கைஸ். எப்படி வேணால் குச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைக்கு ஒரே ஒரு புல்லட் தான். கீழே போய் தாங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டயர்டாக இருக்கும். போகலாம். ரொம்ப பெரிய சேட்னஸ் மூமெண்ட்டு. ரொம்ப அநியாயங்க. போங்கடா, நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறேன். இல்லை குறுக்கோயிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப சேடாக இருக்கு. ஷீட் ஏறுறது மேலே. ஏய் கீழே கீழே மேலே வேறு ஒருத்தர் இருப்பாங்க. அவனை ஷூட் பண்ண இந்த நல்லா ஷூட் பண்ணுறேங்க. அதுதான் இந்த மெயின் வில்லன்ஸ் அவங்கள தான் இருப்பாங்க. இந்த வீடியோ நான் இந்த லெவல் முடிச்சுட்டு நான் செக் பண்ணுறேன். அது என்னால் முடிஞ்சா நான் இன்னொரு லெவல் விளையாடுறேன். உங்களுக்கு கரெக்டான சான்ஸ் 10% போட்டாங்க. ஐயோ
அதுக்குள்ளே பாஸ் போயிட்டேன். ஐ திங்க் இந்த லெவலில் முடிச்சதே இல்லையா? ஓகே गाइस, நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டோம். வேற லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 மினிட்ஸ் தான் இருக்குது, அதனால இன்னொரு வீடியோவும் போட்டுடலாம். ஐ மீன் இன்னொரு கேம் பிளே. ஓகே, பிளெக்ஸ் விளாட்லாம் இந்த வாட்டி. இது நான் போர் அடிச்சுருந்தா சும்மா போடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்காக வியூஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஹைடிங் பிளேஸ் நான் நேற்றே கண்டுபிடிச்சேன். நீ தான் லேட். ஐ திங்க் பிளெக்ஸ் லெவல் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த போனாடி அந்த வில்லனை போடுறேன். கண்ணு இங்க ஒரு புல்லட் ஆகுது. லேக் ஆகுது. இந்த லேகை நீங்க பார்த்துருப்பீங்களா? இதுதாங்க ஒரு ஷட்டிங் மூமெண்ட். என்னை தோக்கடிக்க யாருமே இல்லையா அந்த உலகத்துல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. டக்குன்னு வந்துடுவாங்க. ஓகே, கேர்ஃபுல்லாக இருக்கணும். புல்லட் இருக்கான்னு ஐயோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண தெரியல. ஆசைக்கு வேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, எல்லோ கலரில் இந்த காமிச்சிச்சு. அப்போனா வந்துட்டு இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். நான் போன வாட்டி நான் தூரம் வச்சதுனால வீடியோ நல்லா ஆகும். அதனால் இப்படியே நான் வச்சுருவேன். இதாங்க இந்த மாதிரி லெவல் தாங்க கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பெரிய கண்ணு வந்து நல்லா வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? ஓ ப்ரோ 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 மாட்டிக்கினே ப்ரோ 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 மாட்டிக்கினே ப்ரோ. ஜஸ்ட் மிஸ். இவ்வளோ இவெல்லாம் போகிறதுல டைம் இல்லை. இவெல்லாம் இந்த இடத்துல மட்டும் இப்படின்னே போகல. இவன் மட்டும் கரெக்டாக வந்துக்கிறான். நவர சொன்னால் கூட நவர மாட்டான். எனக்கு சொல்ல டைம் இல்லை. ஆனாலும் சொல்லுவேன்டா பரம துரோகி சாமி. டக்கு டக்குன்னு சுட்டுறான். அது அவங்க இருக்கட்டும். இங்கே 2 மில்லிமீட்டர்ஸ் இருப்பானுங்க பாரு. அவங்க தோக்கடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போன லெவல். சரிங்க, ஒரே ஒரு பாம்பு தான். அது கரெக்டாக நான் கீழே போகும்போது வந்து வச்சுருக்கு பாருங்க. அது அந்த பவுன்ஸ் ஆகுறதுனால இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகுது வந்து மாட்டிக்கிறேன் பட்டுன்னு. அவங்க கூட சும்மா இல்லை பட்டு பட்டு நான் போட்டு விட்டேன். ஒரு லைஃப் வீணாக போச்சு இவனால. இவனாலையும் தான் அது தெரியாமல் கீழே வந்துட்டான். மேலே வந்து கீழே பார்த்து பட்டு பட்டு சுட்டாங்க. ஓகே, இதெல்லாம் டம்மிங்க. அந்த ஃபோட்டோலாம் இங்கே பாருங்க மறையவே இல்லை.
இந்த வாட்டி நான் ஜூம் பட்டு சொல்றாங்க guys. கீழே தள்ளிடலான்னு பார்த்தா ஓய்யோ அவ்வளோதாங்க கதை முடிஞ்சுது. ஐயோ இப்படி நின்ட்டான்டா, இப்படி நினைக்கிறேன். ஓ ஓகே காய்ஸ், இந்த கேமில் வின் பண்ணியாச்சு. ஓகே நாங்கள் 11 நிமிஷம் தான் போயிருக்கோம், 12. ஓகே காய்ஸ், பாய் ஃப்ரம் கேமிங் சேனல், பாய் ஃப்ரம் அரவிந்த். ஏன்னா இந்த கேம் எனக்கு அவ்வளோவா விளாடணும்னு தோணல. இந்த ட்ராகன்லாம் விளாட்லான்னு தான் இருந்தேன், ஆனால் எனக்கு அது இதுவாக டைம் இல்லை அவ்வளோவா. ஓகே, நாளைக்கு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயரில் சிஎஸ் போட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் கலந்து ஒரு வீடியோ போட்டேன். உங்களுக்கு அப்படி லோன் உல்ஃப் இல்லைனா லோன் உல்ஃப் ஹெட் ஷாட் இல்லைனா பிஆர் ரேங்க், பிஆர் மட்டும்தான். ஏன்னா ரேங்க்லாம் நான் இன்னும் வரல, அது வந்தோடனே நம்ம விளையாடலாம். ஒரு வீடியோக்கும் ஒரு லெவல் ஏறும். அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோக்கும் கண்டிப்பாக நான் 9 லெவல் ஏறிடுவேன். நெக்ஸ்ட்டு 10, 11, 12, அதுக்கப்புறம் நம்ம ரேங்க் வீடியோ தான் அதிகமாக வரும். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் கேமிங் ஜோன் அண்ட் பாய் ஃப்ரம் அரவிந்த் கைஸ். நாளைக்கு நல்ல கேமில் சந்திக்கலாம். பாய்.